சீனாவைச் சேர்ந்த 82 வயது முதியவர் ஒருவர் தான் இறந்த பிறகு தனது பூனையை பராமரிக்க விரும்புவருக்கு தனது முழு சொத்தையும் எழுதி வைப்பதாக தெரிவித்திருக்கிறார். குவாங்சாங் மாகாணத்தைச் சேர்ந்த லாங் என்ற முதியவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரது மனைவி உயிரிழந்த நிலையில் குழந்தைகள் இல்லாத லாங் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் ஒரு நாள் லாங் மழை நேரத்தில் சாலையில் வந்து கொண்டிருந்த போது அவரது வீட்டின் தெருவோரமாக மழையில் நனைந்தபடியே இருந்த 4 பூனைகளை கண்ட அவர் அவைகளை எடுத்து வளர்க்க ஆரம்பித்திருக்கிறார். தனது பிள்ளைகளைப் போல முதியவர் பூனைகளை பேணி காத்து வந்த நிலையில் 4 பூனைகளில் சியான்பா என்ற பூனை மட்டுமே முதியவரோடு வசித்து வருகிறது. இந்த நிலையில் 82 வயதான லாங் தான் உயிரிழந்த பிறகு இந்த பூனையை யார் பார்த்துக் கொள்வது என கவலைப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து லாங் ரேடியோ மற்றும் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் சியான்பா என்கிற அந்த பூனைக்குட்டியை வாழ்நாள் முழுவதும் பத்திரமாக கவனித்துக் கொள்ளக்கூடிய நபருக்கு தனது குடியிருப்பு மற்றும் சேமிப்புகள் உட்பட தனது முழு எஸ்டேட்டையும் வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.